சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழா தற்போது நடைபெற்று வரும் நிலையில் ஆளுநர் RN ரவி பங்கேற்கவிருக்கிறார். இந்த சூழலில் பொன்முடி விழாவை புறக்கணித்திருக்கிறார். இதற்கான காரணம் குறித்து நமது செய்தியாளர் லிபிகா விவரங்களை தரவிருக்கிறார். லிபிகா, என்ன காரணத்துக்காக அமைச்சர் இந்த விழாவை புறக்கணித்திருக்கிறார்? வணக்கம் லாவண்யா. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் 44வது பட்டமளிப்பு விழாவானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்க இருக்கின்றார். மேலும் பேராசிரியர் சீதாராம் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது இந்த நிகழ்ச்சியை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது புறக்கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஆளுநர் ரவி அவர்களுக்கும் அதே போன்று பொன்முடி இருவருக்கும் இடையே இந்த மோதல் போக்கானது கடந்த சில மாதங்களாகவே நிலவி வருகிறது. குறிப்பாக சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதனுடைய பதவி காலத்தை நீட்டிப்பு செய்தது, அதே போன்று ஊட்டியில் நடைபெற்ற துணைவேந்தர்கள் மாநாட்டில் தமிழ்நாட்டில் கல்வியானது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர வேண்டும், அதே போன்று உயர்கல்வித்துறையில் மோசமான நிலையில் இருப்பதாக பல்வேறு ஆளுநரின் பேச்சுக்கள் சர்ச்சையில் கிளம்பிய நிலையில் தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி ஆளுநர் கலந்து கொள்ள நிகழ்ச்சிகளை அனைத்துமே புறக்கணித்து வருகிறார். குறிப்பாக மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதே போன்று சேலம் பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா, அதே போன்று சென்னை திறந்தவெளி பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல்வேறு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிகளிலும் ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்திலுமே அமைச்சர் பொன்முடி நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இன்றைய தினம் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய 44வது பட்டமளிப்பு விழாவையும் தற்போது புறக்கணித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் பொன்முடி இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறது என்பது மீண்டும் பெரிய அளவில் பார்க்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சியானது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.